அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவு. எளிதான ஒரு சிம்பிள் மெத்தட். இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நிச்சயம் நமக்கு தனதானியம் சகல செல்வங்களையும் நிச்சயம் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். தண்ணி மட்டும்தான் நம்ம இந்த பரிகாரம்னு சொல்கிறத விட ஒரு சின்ன விஷயம் அதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் அதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல், நேர்மறையான நம்ம வீட்டில் அனைத்து ஒரு சுப நிகழ்வும் நடக்கும். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணி தென்கிழக்கு மூலையில் நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இது 2 நிமிஷம்தான். இந்த பொருளை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயம் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யக்கூடாது. மற்ற எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு நல்ல நாளை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு வளர்பிறை நாள்னால் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. தென்கிழக்கு மூலையில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை எள்ளு தான் இதுக்கு பயன்படுத்தணும். வெள்ளை எள்ளுவை அந்த தண்ணியில் போடணும். போடுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. தன வசியம் ஆகர்ஷய ஆகர்ஷய, தன வசியம் ஆகர்ஷய ஆகர்ஷய. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் அந்த எள்ளை போட்டுடணும். போட்டுட்டு அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எள்ளை போட்டோன்னே மூடி அந்த தென்கிழக்கு மூலையில் நீங்கள் வச்சுடுங்க. ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு புதன்கிழமை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த புதன்கிழமை நீங்கள் மாற்றினா போதும். அந்த எள்ளை கால்படாத இடத்துல போட்டு தண்ணியை நம்ம பூமிக்குள்ள விடணும். இதுதான் இதில் மெயினான ஒரு விஷயம். தண்ணியை பூமிக்கு அடியில் விடணும், பூமியில் விடணும். இதை மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுட்டு வரணும். ஒரு தடவை நான் செஞ்சேன், எனக்கு பலன் தரல, நான் விட்டுட்டேன், அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அது ஒரு நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். நமக்கு இது மாதிரி செய்யும்போது தனதானியம் சகல செல்வங்களும் நமக்கு ஈர்த்து தரக்கூடிய அளவுக்கு இந்த வெள்ளை எள்ளும் தண்ணீரும் நமக்கு செய்யுங்க. நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மன நிறைவோடு செய்து பார்த்து பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.